அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 1st January 2025. அனைவருக்கும் E-Learn Profilein புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy New Year 2025. ஸோ எஸ்டர்டே உடைய கான்டெக்ட் டிஸ்கஷனில் நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம்? ரிமைண்ட் பண்ணி பாருங்க. சிம்பிளாக கான்டெக்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஓப்பன் ஸ்டேட்டஸை நோட் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் ஸ்டேட்டஸை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு கரெக்டாக ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி கரெக்டாக இந்த லோவில் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் வந்துச்சு. ஓகே, ஓப்பன் ஆன பிறகு பீரியடால் மேலே போக முடிஞ்சுதா? இந்த க்ளோசிங்கை கூட தாண்ட முடியல. ஓகேங்களா? ஓகே, லோவில் இந்த டெய்லை கிளியர் பண்ண முடியல. ஸோ ப்ரொஃபைல் என்ன பண்ணுச்சு? ரொம்ப கம்ப்ரஸ்டு ப்ரொஃபைலாக என்னாச்சு? ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளேயே பேங்க் நிஃப்டி முடிஞ்சிச்சு. ஓகே, ரிசல்ட்டு இன்னைக்கு நல்ல பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் என்ன கிடச்சிருக்கு? ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. அப்புறம் மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆகிற மெத்தட் என்ன அப்படின்றத இன்னையோட லேர்னிங்கில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து திரும்பவும் இங்கேருந்து இப்படி வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து இப்படி ரிட்டர்ன் வந்துருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து விஷயம். அப்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம என்ன தேவைப்படுது? ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பிகினிங்கில் ஆக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டி பார்க்கும்போது சேம் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு? நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த பிபிஓசி லெவலுக்கும் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கீழே ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்? மார்க்கெட்டுக்கு இந்த இங்கே போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் இந்த லோவையும் கிளியர் பண்ணிச்சு. அதுதான் அதிசயம். இந்த லோவையும் கிளியர் பண்ணிச்சு. பண்ணிட்டு ஆனால் ப்ராப்பராக கன்ஃபார்ம் கொடுக்கல. அதுதான் நம்ம பேசணும். லோவில் கன்ஃபார்ம் கொடுக்க கூடாது. ஓகேவா? ஆனாலும் நாங்களாம் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக கொஞ்சம் ஹெட்ஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சோம். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இஸ் அ டைனமிக். ஓகே, அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் டைம் லைட்டாக 2 வாட்டி டச் பண்ண, ஆனால் க்ளோஸ் பண்ணலை. அப்புறம் ரிட்டர்ன் பேக். ஓகே, ரிட்டர்ன் பேக் அண்ட் கம் நியர் டு தி க்ளோஸ். இங்கே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ரொஃபைல் நமக்கு இப்படி கிடச்சிது. ஓகேவா? இப்போது இந்த ரெஃபரன்ஸோடைய லெவலை நம்ம இது வந்து மற்ற சார்ட்லேயும் போட முடியாது, போட முடியும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஆக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மூலிமா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் என்னுடைய கேபிட்டலை ப்ரொடெக்டாக ஃபஸ்ட்டு வைக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம அதுங்கிட்ட ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக மாற முடியுது. சரிங்களா? அப்போ கான்டெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே, ஸோ நாளைக்கு உண்டான கான்டெக்ட் பார்த்துருவோமா? ஓகே, மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த் முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ மந்த் முடிஞ்சதால் மந்த்லி ப்ரொஃபைல் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் பாருங்கள், எப்படி மந்த் ஆன் மந்த் நமக்கு வந்து ப்ரொஃபைல் ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு 1 மினிட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஜூன் மந்தோட ப்ரொஃபைல். மல்டிபிள் டைம் இந்த 50,000 நமக்கு என்ன பண்ணியிருக்கு? லாஸ்ட் 6 மந்த்ஸாக 1 2 3 4 5 6 லாஸ்ட் 6 மந்த்ஸாக இந்த 50,000 வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 2025லையும் இது டிமாண்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்புறம் 6 மந்த்ஸாக 23,500 நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக டிமாண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இதை வச்சுட்டு இயர்லி ட்ரேட்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வச்சுட்டு இயர்லி ட்ரேட்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் கூட செல் பண்ணுவாங்க. கான்செப்ட் தான். ஓகே, அப்புறம் இந்த லாஸ்ட் மந்த் டிசம்பர் மந்தோட ப்ரொஃபைல் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான். ஸோ அப்போ எங்கே நமக்கு கேப் இருக்குது? இந்த இடம் கேப் இருக்குது. அப்போது இமீடியட்டாக இந்த வாரம், இந்த கம்மிங் வீக் நமக்கு இந்த 53,000லேருந்து
மார்க்கெட் இப்போ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பாசிட்டிவ், நான் சொல்றது பாசிட்டிவா திங்க் பண்ண. ஓகே. சிமிலர்லி இங்க நிஃப்டியும் பாருங்க. ஓகேவா? இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை வீக்லி அண்ட் டெய்லி ப்ரொஃபைலில் பார்ப்போம். அப்போ இங்கே நமக்கு 44,800 அந்த லெவல் 50,000 வரைக்கும் இல்லை, 44,800 சாரி 24,800 24,800லேருந்து we can expect 24,200. ஸோ இந்த 600 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு பேலன்சிங்காக இருந்து அதுக்கப்புறம் போகலான்றது ஒரு ஒரு ப்ரொஃபைல் ஷேப் வைஸாக நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ பட் ஆனால் இந்த ப்ரொஃபைல் பாருங்க, இந்த ப்ரொஃபைலில் வந்து ஓப்பன் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பேக் ஆயிருக்கு, ஓப்பன் ரிவர்ஸ் பேக், இங்கே க்ளோஸ், ஓப்பன் ரிவர்ஸ் பேக் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் ரிவர்ஸ் பேக் அண்ட் க்ளோஸ். ஸோ ஓப்பன் ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வந்து, அப்போ இந்த ப்ரொஃபைல் மோர் டைனமிக்காக இருந்திருக்கு. இந்த ப்ரொஃபைல் டிசம்பர் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகே. எனிவே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அப்கமிங் டேஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வீக்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைல் ஷேப் இன்னையோட ப்ரொஃபைல் இந்த கரண்ட் வீக்கோட ப்ரொஃபைல் பார்க்கலாம் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கோட ப்ரொஃபைலே இந்த வீக் வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இடத்துக்கு மேலே எங்க இந்த 52,200க்கு மேலே எனக்கு என்ன வரும்? ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன்னா இங்கே தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஓகே. 52,200ல இதுக்கு மேலே எனக்கு இனிஷியேட்டிவ் கிடைச்சிச்சு அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் குட் ரேலி. ஓகே. ஸோ அதுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்சாக தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பர்டிகுலர் 50,500 ரேஞ்ச் வந்து குட்டாகவே இருக்கு. ஸோ அப்போ இதுக்குள்ளே இந்த 2,000 பாயிண்ட்குள்ள மார்க்கெட் இருக்கு. இப்போ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்டிபிள் டைம் பீரியட் வந்து இங்கே பேலன்ஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த பிளேஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு மேலே நம்ம கன்ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிலோவில் கிடைக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. ஏன்னா அவங்க வந்து ஃபினிஷ் ஆகி தான் வராங்க, ஒன் டைம் ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. பட் கிடைச்சதுன்னா இனிமேட்டு உங்களுக்கு இந்த லெவல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ப்ரொஃபைலும் அதே மாதிரி நல்ல பேலன்ஸ் ப்ரொஃபைல். அந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு அபோவில் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேது. எந்த இடத்துல 24,000க்கு அபோவில் ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ரிஜெக்ஷன் தான் இருக்குது. அப்போ 24,000க்கு மேலே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸும் இல்லை, இயர் எண்டு லீவு அதெல்லாம் இருக்கலாம். ஓகே. வேரியஸ் அதே நேரத்தில் பிலோவில் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து பிலோவில் கிடச்சிது. ஓகே. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக டே ஸ்ட்ரக்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ 23,500, அப்போ 23,500லேருந்து இங்கே 24,000, இந்த 500 பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்குது. இதுக்கு அபவ்ல ஒரு ஓடிஎஃப்ஓ பிலோவில் ஓடிஎஃப்ஓ கிடைக்கும் போது தான் நம்ம டைரக்ஷன் ட்ரேடை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் டைரக்ஷனாக தான் மார்க்கெட் இருக்குது, கொஞ்சம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. பெல்கோ டெவலப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்போ பெல்கோ டெவலப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெல்கோவோட டெவலப்மெண்ட் என்ன டிபிஓவில் இருக்குது நோட் பண்ணுங்கள். நமக்கு எந்த டிபிஓவில் இருக்கணும் பெல்கோ டெவலப்மெண்ட் இப்போ கடைசியாக எந்த டைம் ஸ்லாட்டில் மாட்டிகிட்டு இருக்கு? 30 to 42 ரேஞ்ச், பிலோ 42 ரேஞ்ச். இங்கேயும் அபவ் 30. அப்போ இந்த ஸ்டேஜ் என்ன? தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஏ நார்மல் டெவலப். இந்த தேர்ட் ஸ்டேஜ் என்னது? நார்மல் டெவலப். இப்போ இந்த நார்மல் டெவலப்ல இருந்து நமக்கு மார்க்கெட்டு எங்க இருந்து வந்துச்சு? இப்போ டவுன் ட்ரெண்டாக தான் இருந்தது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக தான் இப்படி இருக்கு.
இப்படிதான் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு என்ன வேணும்? மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் போகாம அப்படி ரிவர்ஸ் ஆகணும். அது ஆல்ரெடி இப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே தான் இங்கேயும். அப்போ டவுன் டைரக்ஷன் போகாம கவுண்டர் கொடுக்குது. டவுன் டைரக்ஷன் தான். அப்போ ஒரிஜினல் டைரக்ஷன் வந்து டவுன் தான். அந்த ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு மார்க்கெட் வந்து கவுண்டர் கொடுக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ ஏரியா அபோவ்க்கு மேல நமக்கு ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ இன்டர்னலா இங்க இருந்து மார்க்கெட் இங்க வரும் இங்க வரன்றது ரேஞ்ச் தான். அதை பத்தி நமக்கு வந்து ரேலியா வருமா இல்லை? அப்போ இதுலயும் நமக்கு வந்து என்னது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. மார்க்கெட் வந்து ஒரு 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 அடுத்த டெவலப்மெண்ட் போகுது. அப்போ இன்னும் ஒரு நாள் இந்த வீக் மார்க்கெட் இங்கேயே பேலன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு? 42 அபோவ்க்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ 42 அபோவ்க்கு மூவ் ஆனா என்னது? ஓவர் டெவலப்மெண்ட். அப்போ ஓவர் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஓகேங்களா? அப்போ முதல்ல எப்படி இருந்தது மார்க்கெட்? இங்கேருந்து மேலே போய் இந்த இடத்துல ஓவர் டெவலப் ஆச்சு. ஓவர் டெவலப் ஆகினா ரிவர்ஸ் ஆச்சுல. இப்போ இங்கே கீழே வந்துருக்கு. கீழே வந்து ஓவர் டெவலப் ஆச்சுன்னா என்ன உங்களுக்கு? அப் சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து டெய்லியில் ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோங்க. ஆக்ஷன் எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி. அப்போ எஸ்டர்டேவோட ஆக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இன்னையோட ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நிஃப்டி கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களை ஏமாற்றிருக்கோம். ஓகே, சி. ஸோ இந்த இந்த ப்ரொஃபைலில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்ததுன்றது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே கன்ஃபார்ம் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் மூடாக எதிர்பார்க்கலாம். இன்னையோட ஆக்ஷனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலராக பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு பொறுமையை இழந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பாருங்க, எக்ஸாக்டா உங்களுக்கு இம்பேலன்ஸ்ல ஓப்பன். ஆனால் என்ன ஆகும் மார்க்கெட்டு? இந்த டெய்ல கிளியர் பண்ணவே இல்லை. டெய்ல கிளியர் பண்ணல. ஓகே, கிளியருங்களா? பாயிண்ட் கிடைச்சிதுங்களா? இதுதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்கு? ஏபி புவர் லோ நடந்திருக்கு. அப்போ ஏபி புவர் லோ வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்சைட்ல ஆக்ஷன் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு டி பீரியட் வெளியே போச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்று ரிவர்ஸ் பேக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்ஷனே இல்லை. ஓகே. ஸோ மல்டிபிள் டைம் நேத்தோடையான க்ளோசிங் பாயிண்ட்லேயே மார்க்கெட் என்ன இருக்கு? உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த பிளேஸ்ல என்ன பண்றாங்க? ரெஸ்பான்சிவ் செல்லரா ஆக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பையரா ஆக்ட் பண்றாங்க. யாரு? ஓடிஎஃப் அப்படிதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓடிஎஃப் ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது தே ஆர் டூயிங் த பிஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும்? டிமாண்ட் கிரேட்டரா இருக்குமா இல்ல சப்ளை கிரேட்டரா இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கணும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் இங்கே லோவில் போய் டேர்ன் ஆகி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து மல்டிபிள் லோ நடந்திருக்கு. மல்டிபிள் ஹை நடக்கும்போது அவங்க இந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணுறாங்க? அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது இது கிளியர் ஆகும்போது நமக்கு என்ன திரும்ப மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அபோவ் லெவலில் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் ரேலி. ஸோ இது வந்து இன்டர்னல் மூவ். இந்த ரேஞ்சுக்குள்ளவே நடக்கக்கூடிய மூவ். லோ வந்து ஹை போகும், ஹை வந்தால் மார்க்கெட்டு லோ. இதுதான் இங்கே இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸை நோட் பண்ணுவோம். இப்போ ரெஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும்? ஸோ பர்ஃபெக்டாக முதல்ல இது என்னது? பிபிஓசி. அப்போ பிபிஓசின்னா என்னென்ன ஞாபகம் வரணுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இங்கே புவர் லோ. அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட்டு லெட்ஜ் ஃபார்ம் ஆகுது. தட் மீன் ஆல்சோ நீங்கள் வந்து புவர் ஐயா கூட சூப்பர் புவர் ஐயா வச்சுக்கலாம். இம்மிடியட்டாக இந்த பர்டிகுலர் 51,500 ஏன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நாளைக்கு ரிசல்ட் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே மார்க்கெட் நம்ம கன்ஃபார்ம் ஆகும்போது ஸோ ஏற்கனவே நோட் பண்ண இந்த 51,700 அந்த 800 அந்த ரேஞ்ச்
ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் மூவ் கிடைச்சிது. தென் இந்த டெய்ல். ஸோ திஸ் ஆர் த இம்மிடியட் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த பீரியட் மிடில் இந்த 52,000 ஆல்சோ வில் பி ஆக்ட் இந்த ஆஃப் ஜிபேயோட ஆஃபும் கொஞ்சம் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அப்கமிங் அப்சைடில் இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி நியூ இயர் டே எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டவுன் சைடில் மார்க்கெட் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த புவர் லோக்கு கீழே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இம்மிடியட்டாக இங்கே இந்த புல் பேக் லோ தான் நமக்கு இருக்கு. இதுக்கு கீழே போகவே கூடாது. அவ்வளோதான். இங்கேருந்து டேர்ன் ஆகணும். ஓகே, அவ்வளோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் தி பேங்க் நிஃப்டி. ஸோ இது வந்து கான்டெக்ஸ்டாக ட்ரேட் பண்ணுங்கள். கான்டெக்ஸ்டாக ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட ஆக்ஷன் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட ஆக்ஷன் இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னும் ஃபோர்ஸாக வந்தது. மார்க்கெட் வந்து ஏ பீரியட் பி பீரியட் ஃபோர்ஸாக வந்தது. ஆனால் இந்த ஃபோர்ஸில் இந்த லோவை அவங்க என்ன பண்ணல, டச் பண்ணவே இல்லை. இந்த லோவை அவங்க டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், இந்த லோலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லைனா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம். எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது கவனிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். சம்டைம்ஸ் ட்ரேடிங் டைமில் கவனிச்சிருக்க முடியாது. நீங்கள் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. கவனிச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போது மார்க்கெட் இம்பேலன்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. இம்பேலன்ஸில் ஓப்பன் ஆகிட்டு இந்த பிபிஓசிக்கு கிட்ட போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரிஜெக்ட் ஆன பிறகு இங்கே பி பீரியடும் அதை கண்டினியூ பண்ணி வர ஆரம்பிச்சுது. க்ளோஸும் இங்கே வச்சுது. அப்போ இந்த லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணிடுச்சு, க்ளோஸும் வச்சுது. ஆனால் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு வரலை. கிளியருங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரியாக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ட்ராப் பண்ணும். ஓகே, ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வெல் பேலன்ஸ் ப்ரொஃபைல். இந்த டெய்ல் கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் அவங்க மார்க்கெட் டவுனுக்கு போகுமோ அப்படின்னு. ஆனால் இம்மிடியட்டாக அடுத்த ரெஃபரன்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கும்போது பிலோவில் நமக்கு க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். வரல. ஓகே, அப்புறம் இந்த பி பீரியட்லேருந்து பாருங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் அழகாக மார்க்கெட்டில் இருக்கு. எங்கே ஏ பீரியடுக்கு ஓப்பனுக்கு மேலே அவங்க வந்து மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு டெவலப்பும் ஆச்சு. இப்போ இந்த டெவலப்லேருந்து அவங்க கண்டினியூ போகும்போது போக விடலை. அகெயின் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகும். அப்போது என்ன நடக்குது? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எங்க இந்த 23,900 இந்த ஜோன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங்கை புஷ் பண்ணுறாங்க. ஓகே, நான் ஏன் தெரியுதுன்னா இந்த ஐ பீரியட் ஆஃப். ஓகே, கிளியர்? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ ரெஃபரன்ஸாக இருக்குது. அப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எதெல்லாம் ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிடுவோம். டெஃபினட்டாக இந்த லோ நல்ல ரெஃபரன்ஸ், மல்டிபிள் டைம் மார்க்கெட் இருந்துச்சு. லேட்டஸ்ட் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. இந்த பேலன்ஸ்லேருந்து அப்சைடு இந்த ரெஃபரன்ஸ் போக விடலை. ஓகே, தென் ஃபைனலி இந்த ஜிபியோட ஆஃபும் இருக்கும், ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். தட் மீன் பர்ஃபெக்டாக 24,000 ரவுண்ட் நம்பர். தென் இந்த டெய்ல். ஸோ இதுதான் அவங்க இம்மீடியட் ரெஃபரன்ஸ். பிலோவில் போகக்கூடாது. மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து வந்து இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் அப்சைடு க்ளோஸ். ஓகே, இங்கே ஓப்பன் டவுன் சைடு க்ளோஸ், இங்கே ஓப்பன் அப்சைட் க்ளோஸ். கிளாரிட்டி இல்லை, மார்க்கெட் கிளாரிட்டி இல்லை, பட் மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னையோட ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. மல்டிபிள் டைம் வந்து கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால ஸ்லைட்லி ஒரு புல் பேக் வரதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. ட்ராப் பண்ண சான்சஸ், ஒரு புல் பேக் வந்தும் போகலாம். மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு உங்களுக்கு அப்சைட் போகலாம். ஓகேங்களா?
இல்லை இந்த ரெஃபரன்ஸ் இன்னைக்கு கிளியர் பண்ண முடியலை அப்படின்னால உங்களுக்கு மார்க்கெட்டு மார்னிங்கை அப்படி ஓப்பன் பண்ணி டெய்ல் பண்ணிட்டும் இந்த இடத்துல போய் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் டைனமிக்காக தான் இருக்கும், எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இந்த ரெஃபரன்ஸோட நீங்கள் எப்படி ஏ பீரியட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஓப்பன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஹாப்பி நியூ இயர் விஷஸ். வில் சி ஆன் நெக்ஸ்ட் டே.